ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் உட்காரலாம். நமக்கு இருக்கிறது ஒரு 4 நிமிஷம். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நாம் இப்போ பார்த்து வருகிற காரியங்கள் எல்லாம் யார் பாக்கியவான்கள், கர்த்தரால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். யார் பாக்கியவான்கள்? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று நேற்று தினத்தில் பார்த்தோம். கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னதான ஒவ்வொரு காரியங்களையும் பாஸ்டம்மா மூலமாக, என் மூலமாக, பாஸ்டர் இம்மானுவேல் மூலமாக நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். துயரப்படுகிறவர்கள், கஷ்டம் வருகிறதே என்று சொல்லி கிறிஸ்துவ நிமித்தமாக வாழுகிற நமக்கு சில கஷ்டம் வருகிறது என்று நாம் யோசிக்கக்கூடாது. நம்மை ஆண்டவர் பார்க்குற பார்வை வித்தியாசமானது. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், இந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்குதுங்கிறீங்களா? நம்ம பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்கடுத்து சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள். எப்பவுமே பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சகிக்கிற தன்மையுடைய சாந்த குணம் இருக்கிறவர்களாக இருந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் மாற்றுவார். உங்கள் வீட்டில் ஆனாலும், உங்கள் புருஷர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் மத்தியில் நீங்கள் மிகவும் பொறுமையை கடைபிடிச்சு பாருங்கள். கஷ்டம்தான், சில நேரத்தில் அப்படியே நமக்கு பொங்கி எழும், ஏதாவது பதிலுக்கு சொல்லணும் போல தான் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் அமைதலாக இருந்து பொறுமையை காத்துக்கொள்வோமானால் ஆண்டோட பார்வையில் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, பூமியை சுதந்திரிப்பார்களாம். இவ்வளவு பெரிய பூமிக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட்டுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். நீதி என்று சொல்லும் பொழுது என்னது? உண்மை. நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உண்மைதான் காணப்பட வேண்டும். ஆனால் இப்போ உண்மை என்பது ரேர் தான். ஆனால் எது பொய் சாட்சிகள் உறுதியாக இருக்கிறதோ அதுதான் அங்கே நீதியாக அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நீதி அதான் சொல்லப்படுது, நீதியின் மேல் விருப்பம் உள்ளவர்கள். நீதியாக தான் வாழ்வேன், உண்மையாய் தான் வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பார்க்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் திருப்தி அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே ஆச்சரியம். ஆமென். உண்மை மட்டும் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் இருக்கணும். சில சொல்லுவாங்க, வியாபாரம் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், பொய் சொல்லலைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸுக்காக நம்ம பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆமென். நியாயமான காரணத்தை நாம் சொன்னாலே போதும். உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலிலே, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியிலே, உங்கள் குடும்பத்தார் நடுவில் நீங்கள் உண்மையை மட்டும் பேசி பாருங்கள். அதை நீங்கள் ஒரு வழக்கமாக கொண்டு வந்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறதாக மாற்றும். அடுத்து சொல்லுகிற இரக்கம் உள்ளவர்கள். இருக்கோ இல்லையோ, நம்மளால் ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பிச்சைக்காரர் உங்களை சந்திக்கிறாங்க, இல்லாவிட்டா ஒரு ஏழைகள் வந்து உங்களை பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னிடத்துல இப்போ உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவங்க மேலே இரக்கம் காட்டி பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை தருவார். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் சந்ததிகளுக்காக எங்கெங்கேயோ இரக்கம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இரக்கம் செய்கிறவர்களா இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்கிற நபர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள். நம்ம உள்ள ஒன்று வெளியே ஒன்று அல்ல. நம்ம உள்ளம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே 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 என்று துடித்து கொண்டிருக்கும். வெளியிலேயும் நாம் சில நேரங்களிலே, அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முற்படுகிறோம். ஆனால் வெளியில் சில நேரங்களில் நம்ம உதட்டளவில் பேசுவோம் ஒன்று, ஆனால் உள்ளத்தில் ஒன்று நம்ம வைத்திருப்போம். சில வெஞ்சன்ஸ், சில வெறுப்புகள், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இவைகளெல்லாம் நாம் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயத்தில் சுத்தமாக இருப்போமானால் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார், நம்ம ஜெபத்தை கேட்பார், நமக்கு அவர் துணையாக இருப்பார். ஆகையினால இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள். கடைசியாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சண்டையை மூட்டி விடுகிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே சமாதான குறைவில்லாமல் பிரச்சனை இருக்கிறதோ, அது குடும்பமாக இருக்கலாம், வெளி உலகமாக இருக்கலாம், ஆனால் எங்கே பிரச்சனை காணப்படுகிறதோ அங்கே நம்ம மூலமாக ஒரு சமாதானம் வருகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஆமென். அதான் சொல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ஏற்ற நபர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அதற்காக நம்ம ஏமாளியாக இருக்கணும். ஏமாளியாக இருந்தால் எல்லோரும் நம்ம தலையில் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே சில நேரத்தில் நம்ம இரக்கம் காட்டுறோம், சில நேரத்தில் ஐயோ பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் மேலும் மேலும் நமக்கு வேதனையும் பிரச்சனையும் கொடுக்குறாங்க இல்லையா? அதற்காக நம்ம ஏமாறக்கூடாது. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும், நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அதே நேரத்தில் நம்மளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. மற்றவங்களால் பிரச்சனை வந்ததுன்னா ஒன்று நம்மளால் முடிஞ்சால் அந்த இடத்துல சமாதானமாக போகணும், இல்லாவிட்டால் நாம் அந்த இடத்துலேருந்து விலகி செல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் பண்ணணும், அல்லாவிட்டால் நாம் அந்த இடத்துல சமாதானமாக விலகி போகணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக கர்த்தரை விரும்புகிறார். அப்போ தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். அவங்க பாருங்கள், அவங்கள இவ்வளோ திட்டணும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுதே உங்களுக்கு எதிராக வர்றவங்க, உங்கள் சைடில் போகிறவன் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுவோம். நான் பார்த்துருக்குறேன். நம்ம ஒழுங்காக தான் போவோம், ஆனாலும் நம்மளை திட்டுவான், நம்ம மேலே வந்து இடிப்பான், நம்மளை கை காட்டி இப்படி ஏளனமாக பேசுவான். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. அவன் முன்னாடி வந்து நம்மளை முன்னாடி ஸ்லோவாக போவான், நம்ம அவனை முந்திட்டு போகிறோமோ அதுக்காக அவன் வேகமாக திருப்பி வந்து நம்ம முன்னாடி போய்ட்டு ஸ்லோவாக போவோம். இதெல்லாம் நடக்கும், இன்றைக்கே நடக்கும். ஆனாலும் அந்த இடத்திலும் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, நாம் கோபப்படாமல் அமைதலாய் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஃப்ரேமுக்குள்ளாக நாம் வர முடியும். ஆமென். இப்படி ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நம்மளே உருவாக்கி கொண்டே வருகிறார். இன்னும் எவ்வளோ காரியங்களை வருகிற நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம இப்படி தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம்மை இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் தருவாராக. நாம் ஆண்டோடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரர்கள், நாம் தேவனுடைய சந்ததிகள், தேவனை பிரதிபலிக்கிற ஜனங்கள். ஆகினாலே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தரப்போகிறபடினால் நல்ல கரங்களை தாட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இவ்விதமாய் கர்த்தர் நடத்த போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே, அற்புதமான எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் அநேக விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். எங்கள் அண்டை மாநிலம் கேரளாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எங்கள் பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடங்களில் காணப்படுகிற ஜனங்களுடைய ரட்சிப்பு, தேவனுடைய திருச்சபைகள், ஊழியர்கள், ஊழியங்கள், ஆண்டவரை கர்த்தாவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரை வேறுபட நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பண்ணின ஜெபங்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தை அசைத்திருக்கிறது, அதற்காக நன்றி ஆண்டவரே.
எங்களையும் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படியாக ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொரு நபர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் சமாதானம் உண்டாவதாக. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை எப்பொழுதும் பற்றி கொள்ளவும் விடாதிருக்க காத்துக்கொள்வீராக. கர்த்தர் அப்படியான கிருபைகளை தாங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் வேலைகள் தொழில்கள் அவள் செல்லுகிற இடங்கள் ஆண்டவரே பிரயாணங்கள் எல்லாவற்றும் உங்கள் சமூகம் கூட இருந்து வழி நடத்தணும், ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சமாதானமாய் கடந்து